வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே. இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலே எழுத்தாளர் தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய நியூயார்க்கில் சங்கர்லால் என்கின்ற ஒரு கதையினை பார்க்க இருக்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே, அதாவது 1983களில் வெளியான கதை இது. 1970, 80களில் இந்த காலகட்டத்தினிலே துப்பறியும் கதைகளை எழுதுவதில் மிக பெரும் பெயர் பெற்றவர், புகழ் பெற்றவர் தமிழ்வாணன் அவர்கள். கல்கண்டு இதழில் தனது கதைகளை எழுதி கொண்டிருந்தார். மற்றும் அவருடைய ஏராளமான புத்தகங்கள், துப்பறியும் கதைகள் அந்த காலகட்டத்திலே மிகவும் பிரபல்யமாக இருந்தது. குறிப்பாக அவர் உண்மையிலேயே பல வெளிநாடுகளுக்கு சென்றாரா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த நாட்டில் உள்ள நடைமுறைகளை, அங்குள்ள அறிவியல் முன்னேற்றங்களை அவர் எழுதியிருக்கக்கூடிய விதம் மிகவும் ரசிக்கத்தக்க அளவில் இருந்ததனால் ஏராளமான வாசகர்கள் அப்பொழுது இருந்தார்கள். குறிப்பாக 1983 எழுதிய இந்த கதையினை படிக்கும் பொழுதே, இப்போது நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்ற பல அறிவியல் முன்னேற்ற சாதனங்கள் அப்பொழுதே அங்கு கிடைத்ததை அவர் தனது கதையிலே எழுதியிருப்பதை நாம் இப்பொழுதும் பார்த்து வியக்கும் வண்ணமே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சங்கர்லால் என்கின்ற ஒரு கதாபாத்திரத்தினை இவர் உருவாக்கி, அவர் ஒரு சர்வதேச அளவிலே ஒரு மிக பெரும் பிரபல்யமான துப்பறியும் நிபுணராக இருப்பதாக அந்த கதையில் காண்பித்திருப்பார். சங்கர்லால் துப்பறியக்கூடிய கதைகள் ஏராளமாக அப்பொழுது அந்த காலகட்டத்திலே வெளிவந்தது. நாம் இப்பொழுது நியூயார்க்கில் சங்கர்லால் என்கின்ற அந்த கதையினை பார்க்கிறோம். ஆசிரியர் தமிழ்வாணன் அவர்கள். உலகத்திலேயே மிக மிகுதியான மக்கள் தொகையை கொண்ட நகரம் நியூயார்க்கா, டோக்கியோவா? விவாதத்துக்கு உரியது. நியூயார்க் நகரில் வாழ்பவர்களை விட நியூயார்க்கை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டு நாள்தோறும் நியூயார்க்கிற்கு வேலைக்கு வந்து போகிறவர்கள் மிக அதிகம். இப்படி சுற்றுப்புறத்தில் வாழ்பவர்களையும் சேர்த்து கொண்டால் நியூயார்க்கில் மக்கள் தொகைதான் மிக மிக மிகுதியாக இருக்கும். நியூயார்க்கில் அமெரிக்கர்கள் குறைவு, மற்ற நாட்டவர்கள் மிகுதி. இதனால் எப்பொழுதும் அனைத்து நாட்டவர்களையும் இங்கு நாம் பார்க்க இயலும். இந்தியர்கள், பிரிட்டிஷ்காரர்கள், ஐரோப்பியர்கள், ஜப்பானியர்கள், சீனர்கள், ரஷ்யர்கள், அரபுக்கள், நீக்ரோக்கள் என்று எல்லோரையும் நாம் இங்கே பார்க்க இயலுகிறது. நியூயார்க் என்பது ஒரு குட்டி உலகம். அமெரிக்காவுக்கு போகிறவர்கள் முதலில் நியூயார்க்கை பார்க்கவே விரும்புகிறார்கள். நியூயார்க்கில் எப்பொழுதும் கூட்டம் மிகுதியாகவே இருக்கும். வானளாவிய ஸ்கை ஸ்கிராப்பர்கள் எனப்படும் அடுக்குமாடி கட்டிடங்கள் இங்குதான் மிக அதிகம் என்பதோடு நைட் கிளப்பில் ஏராளமான நைட் கிளப் மற்றும் அறிவியல் அவ்வளவு முன்னேற்றத்துக்கான அத்துணை சாதனங்கள் நிறைந்த இடமாக இருக்கும். இந்த நியூயார்க்கில் ஓர் இரவு நைட் கிளப் ஒன்றில் 2 பேர் மதுவை அருந்தி கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 21 கிளப் என்று அதற்கு பெயர். புகழ்பெற்ற கிளப். கொஞ்சம் மிகுதியாகவே பணம் வைத்திருப்பவர்கள் மாத்திரம்தான் அங்கு செல்ல முடியும், சாப்பிட முடியும், நடனங்களை காண முடியும், டாலர் நோட்டுகளை அள்ளி வீச முடியும். அப்படி செலவு செய்ய தகுதி இல்லாதவர்களுக்கு அங்கே மதிப்பு கிடையாது. அங்கு இருப்பவர்கள் யாரும் அவர்களை மதிக்க மாட்டார்கள். 2 பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மதுவை பருகிய வண்ணம் மெல்ல பேசிக்கொண்டிருந்தார்கள். வழக்கப்படி கிளப்பின் மேடையில் 2 அழகிகள் ஏறக்குறைய நிர்வாணமாக நடனமாடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆடிய நடனத்துக்கு ஏற்றபடி சில நீக்ரோக்கள் பின்னணி இசையை எழுப்பினார்கள். மிக விரைந்த ஓசை, மிகுதியான ஓசை. நடனத்தை பார்த்தவர்கள் இசையின் விரைவினால் மேலும் மேலும் அழகிகளின் ஆட்டத்தை பார்த்து கைதட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த இருவர் மட்டும் மிக அமைதியாக மதுவை பருகியபடி ஆட்டத்தையும் பாட்டத்தையும் பார்க்காமல் கேட்காமல் மிகவும் சுவையாக அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் பார்வை அடிக்கடி நடனக்காரிகளின் பக்கம் சென்ற போதிலும் அவர்களின் பேச்சு வேறு எங்கோ இருந்தது. ஒருவன் உயரமாக பருமனாக இருந்தான், அவன் ஆல்பர்ட். மற்றொருவன் உயரமாக ஒல்லியாக இருந்தான், அவன் பெயர் ஆண்டனி. இருவரும் அமெரிக்கர்கள். ஆல்பர்ட் மலைப்பாம்பு என்றால் அந்தோனி கருணாகம். இருவரும் மெய்யாக பார்த்தால் பாம்பை விட நஞ்சு உடையவர்கள். பாம்பு கடித்தால்தான் நஞ்சு, இவர்கள் பேசினாலே நஞ்சு. அவர்கள் பேசிய பேச்சிலும் நஞ்சு பரவி கிடந்தது. ஆல்பர்ட் சுருட்டு ஒன்றை பற்ற வைத்தான். அதை இழுத்து கொண்டே
மதுவையும் அருந்திக் கொண்டிருந்தான். அந்தோணி சுருட்டுக்கு இணையாக லக்கி ஸ்ட்ரைக் எனப்படும் புகழ்பெற்ற அமெரிக்க சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு மதுவையும் அருந்திக் கொண்டிருந்தான். ஆல்பர்ட் இப்பொழுது ஆண்டனியை பார்த்து, ஆண்டனி, சங்கர்லாலை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா என்றான். கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ தான் அவரை பற்றி டிவியில் கூட அடிக்கடி காமிச்சிட்ருக்காங்களே. ஹாங்காங்லேயும் பெர்லின்லேயும் நேப்பிள்ஸ்லேயும் நிறைய குற்றவாளிகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கனால அவர் திடீர்னு உலக பிரபலம் ஆகிட்டார். இப்படிப்பட்டவர் அமெரிக்காவுக்கு வந்தாக்கா அவர் இருக்கிற இடமே தெரியாது என்றான். உனக்கு அறிவு ரொம்ப கம்மி என்றான் ஆல்பர்ட். என்னது அப்படி சொல்லிட்டேன்? சங்கர்லாலோட உண்மையான திறமை என்னங்கிறத உன்னால் புரிஞ்சிக்க முடியல. நீ ரொம்ப பயப்படுற. சங்கர்லால் திறமையெல்லாம் இங்கே அமெரிக்காவில் எதுவுமே நடக்காது. ஓ அப்படியா? அப்படின்னா நீ சங்கர்லாலை பார்த்து இன்னும் பயப்பட மாட்டியா? இல்லை, சங்கர்லால் ஒரு கொசு. அவரை நேருக்கு அவரை பார்த்து ஒரு ஏளனச்சிரிப்பு சிரிக்கிறதுக்கு நானும் தயாராக தான் இருக்கேன். இப்பொழுது ஆல்பர்ட் சிந்தனைகள் ஆழ்ந்தான். என்ன ஆல்பர்ட் அப்படியே சில மாதிரி உட்காண்ட்ட? இல்லை, ஒரு சின்ன பிளான். அதை உன்னால் வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியுமான்னு யோசனை பண்ணுறேன். சொல்லு, கமான். இது வரைக்கும் நான் ஏதாவது கொடுத்துருக்கிற வேலையில் தப்பு பண்ணியிருக்கேனா? இது வரைக்கும் இல்லை. ஆனால் அந்த ட்ரிப்பு அதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. சந்தேகமே வேண்டாம், சொல்லு உடனே. யூனோ, சங்கர்லால் நியூயார்க் வர்றார். அவரை வந்து இறங்கினோடனே கொல்லணும். உன்னால் முடியுமா? வீணா நான் ஏன் அவரை போய் கொல்லணும்? வீணாலாம் ஒன்றும் கொல்ல வேணாம். அவரை நீ கொன்னின்னா ஏராளமான பணம் உனக்கு கிடைக்கும். நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும். ஆல்பர்ட் மௌனமாக இருந்தான், அமைதியாக இருந்தான். கொஞ்சம் மதுவை பருகினான். மறுபடியும் சுருட்டை எடுத்தான், புகையை விட்டான். இப்பொழுது நடனக்காரிகள் இருவரும் தங்களது உடைகளை களைந்து நிறுவன நிலைக்கு வந்து கேபரே நடனம் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஏகப்பட்ட கைத்தட்டல், ஆரவாரம், கூச்சல். திடீரென விளக்குகள் அணைந்தன. அப்புறம் எரிந்தது. இப்பொழுது மேடையில் இறுதியாக முழுமையாக நிர்வாணமாக இருந்த அந்த அழகிகள் மறைந்து விட்டார்கள். அறிவிப்பாளர் மேடையில் தோன்றி, அடுத்தபடியாக 2 நீக்ரோக்கள் தோன்றுவார்கள், தோன்றி கேங்கோ நடனம் ஆடுவார்கள் என்று அறிவித்தார். ஏராளமான கைத்தட்டல். அப்பொழுது ஒரு நீக்ரோ ஆண் வந்தான், ஒரு நீக்ரோ பெண் வந்தாள். இருவரும் ஆப்பிரிக்க நாட்டு இசைக்கு ஏற்ப நடனமாடத் தொடங்கினார்கள். வெறி கொண்டவர்கள் போல அவர்கள் ஆடிக்கொண்டிருந்தார்கள். ஏராளமான சப்தம். இப்பொழுது ஆண்டனி வெளியில் போய் பேசலாம் வா என்று சொல்லிவிட்டு ஆல்பர்ட் பேரரை கூப்பிட்டான். பேரர் வந்ததும் பணத்தை கொடுத்து விட்டு எழுந்தான். இருவரும் நடந்தார்கள். கிளப்பை விட்டு வெளியே வந்து காரில் ஏறி ஒரு போக்குவரத்து நெரிசலுக்குள் நுழைந்தார்கள். ஒரு ஓரமான இடத்திலே வந்து காரை நிறுத்தினான். இருளில் அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டனி, சங்கர்லால் விமான நிலையத்தில் வந்து இறங்கினோடனே அவரை ஷூட் பண்ணக்கூடாது. விமான நிலையத்தை சுற்றி எப்போ பார்த்தாலும் போலீஸினுடைய கண்காணிப்பு அதிகம் இருக்கும், சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் சொல்கிறத கேளு. எஸ், சொல்லு. சங்கர்லால் இங்கே வர்றது வந்தோன்னே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று அவருக்கு வரும், அதில் தான் ஏறி போவார். அப்போ நீ அவரை ஃபாலோ பண்ணுறது ஈஸி. விமான நிலையத்துலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு போ. நான் சொல்கிற இடத்துல ஒரு டேர்னிங்கில் வந்து திருப்பத்துக்கு வந்தோன்னே அந்த காரோட பக்கத்தில் போய் உன் காரை கிட்ட கொண்டு போயிடு. நின்று அந்த சிக்னலில் நிற்கிறப்பையோ இல்லை அவர் கிட்ட போகிறப்பையோ கண்மூடி கண் திறக்கிற நேரத்தில் கரெக்டாக குறிப்பார்த்து சங்கர்லாலை நீ சுட்டுட்டு வேறு ஒரு பக்கமாக நீ தப்பிச்சு போயிட்டே இருக்கணும். எல்லாமே வந்து கண் மூடி கண் திறக்கிற நேரத்தில் நடக்கணும். வெரி ஃபாஸ்ட். ரைட்டா? புரியுது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் எங்கேருந்து எப்படி புறப்பட்டு எப்படி வரும் அப்படிங்கிறது அப்போ உனக்கு எல்லாமே அந்த பிளான் உனக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், ஐ நோ என்று விவரத்தை விளக்கமாய் சொன்னால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டான் ஆண்டனி. இந்த வேலையை முடித்தா எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும்? $50,000. வாவ், அப்படியா? இஸ் இட்? உண்மையாகத்தான்.
இந்த சூட்கேஸில் $25,000 அட்வான்ஸ் உனக்கு இருக்குது. வேலையை முடித்தோன்னே இப்போ பாதி பணம் தர்றேன், மிச்சத்தை வந்து கம்ப்ளீட்டாக நீ வாங்கிட்டு போயிடலாம் என்று சொல்லிவிட்டு சூட்கேஸை அவனிடம் கொடுத்தான். ஆண்டனி இந்த கைப்பெட்டியை வாங்கி மெல்ல திறந்து பார்த்தான். திறந்து டார்ச் லைட்டை அடித்து பார்த்த பொழுது புத்தம் புதிய டாலர் நோட்டுகள் கற்றை கற்றையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. வெரி குட். சங்கர்லால் எப்போ வராருன்னு சொல்ல முடியுமா? எக்ஸாக்ட்லி இப்போலேருந்து 2 மணி நேரத்தில். இப்போ மணி என்ன? 12. 2 மணி ஃப்ளைட்டில் அவர் வந்து இறங்குறார். இந்த காரில் நீ புறப்படு. இது உன்னோட காரில் இல்லை. யாரோட கார்? திருடிட்டு வந்த கார். காரோட நம்பர் பிளேட்லாம் மாற்றியாச்சு. போலீஸார் வந்து இதை திருட்டு கார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி உன் வேலையை நீ முடிச்சிடணும். ரைட்? ஓகே, நான் வாடகை காரில் போய்க்கிறேன். திட்டம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் என்னை இம்மிடியட்டாக வந்து பாரு. ரைட். ஆல்பர்ட் காரை விட்டு இறங்கி விரைந்து நடந்தான். வாடகைக்கார ஒன்றை பிடித்து சென்று விட்டான். ஆண்டனி இப்பொழுது காரை கிளப்பினான். ஆல்பர்ட் அவனிடம் விட்டு சென்றது புகழ்பெற்ற வோல்கா எனப்படுகின்ற கார். மிக வேகமாக செல்லக்கூடிய கார். அவன் எங்கிருந்து அதை கொண்டு வந்தான் என்பது இவனுக்கு தெரியாது. ஆண்டனி சங்கர்லாலை கண்டுபிடித்து அவரை தொடர்வதற்கு முன் தன்னிடம் இருந்த பணப்பெட்டியை முதலில் ஒளித்து வைக்க விரும்பினான். அதனால் காரை ஒரு புகைவண்டி நிலையத்துக்கு செலுத்தி புகைவண்டி நிலையத்திலே வெளியூரிலிருந்து வரும் பயணிகள் ஒரு தங்களுடைய பெட்டிகளை வைத்துக்கொள்ள லாக்கர்கள் இருந்தன. ஒரு சிறிய கட்டணம் கட்டினால் லாக்கர் ஒன்றை கொடுப்பார்கள். ஆண்டனி ஒரு லாக்கரை பிடித்து அதில் பெட்டியை வைத்தான், பூட்டினான். பிறகு காரை நோக்கி நடந்தான். இன்னும் சங்கர்லால் வருவதற்கு 1 மணி நேரம் இருக்கிறது. காரை விமான நிலையத்தை நோக்கி விரைவாய் செலுத்தினான். சற்று போக்குவரத்து குறைந்திருந்தது. ஆயினும் சாலைகளில் பட்டப்பகலைப் போல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. காரை அவன் ஓரமாக நிறுத்தி இருந்த பொழுது சங்கர்லால் வர வேண்டிய விமானம் மிகச்சரியான நேரத்திலே வந்து இறங்கியது. பேசஞ்சர்களை ஆண்டனி பார்க்கவில்லை. அவன் சங்கர்லாலுக்காக காத்திருந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரையே பார்த்து கொண்டிருந்தான். ரோல்ஸ் ராய்ஸ் காரின் பக்கத்தில் வெள்ளை உடை அணிந்த காரோட்டி ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் கருப்பு தொப்பி அணிந்திருந்தான். சங்கர்லால் ஏதோ வழக்கு தொடர்பாக இங்கு வருகிறார். என்ன வழக்கு என்று தெரியவில்லை. வழக்கில் தொடர்பு கொண்ட குற்றவாளிகள் சங்கர்லால் நியூயார்க்கில் இறங்கியதும் அவரை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார்கள். உண்மையான விவரங்கள் ஆல்பர்ட்டுக்கு தெரியும். ஆனால் அவன் சொல்ல மாட்டான். சங்கர்லாலை கொல்றதுக்கு எனக்கே $50,000 கொடுக்குறாங்கன்னா மொத்தத்தில் அவங்க என்ன ரேட் பேசியிருப்பாங்க என்று யோசித்தான். அப்படியே ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்து கொண்டிருந்தான். சங்கர்லால் திடீரென்று அங்கே தோன்றினார். களைந்த கிராப் முன் நெற்றியில் வளைந்து சுருண்ட முடி, குறைந்த கழுத்துப்பட்டை, கைகளில் மடித்து விடப்பட்ட முழுக்கை சட்டை, கையில் ஒரு பெட்டி. சங்கர்லால் விரைந்து வந்தார், நின்றார், காரை பார்த்தார். அவர் அதை நோக்கி நடந்தார். டிரைவர் அவரை பார்த்ததும் ஒரு சல்யூட் அடித்தான். காரின் கதவை அவன் திறந்து விட்டான். ஏறி அமர்ந்ததும் கார் விரைந்தது. ஆண்டனி ரோல்ஸ் ராய்ஸ் காரை பின்தொடர்ந்தான். அவர்கள் பல கார்கள் வந்ததில் ஒன்றன் பின் ஒன்றாக சென்று கொண்டிருந்தார்கள். இதுவரையில் எல்லாம் திட்டப்படி நின்று கொண்டிருந்தது. ஆண்டனி தன்னுடைய கைக்கடிகாரத்தை பார்க்கும் பொழுது மணி 2:05. இன்னும் 10 நிமிடங்களில் சங்கர்லால் கொலை செய்யப்பட வேண்டும். ஆல்பர்ட்டின் திட்டப்படி இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இல்லாவிடில் ஆண்டனியின் உயிருக்கு ஆபத்து என்பதை அவன் புரிந்து கொண்டிருந்தான். ஏராளமான கார்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவன் எதிர்பார்த்த திருப்பம் வந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒரு திருப்பத்தில் சிக்னலில் நின்றது. சிவப்பு விளக்கு எரிந்தது. மீண்டும் பச்சை விளக்கு எரிய 1 நிமிடம் ஆகும். அதற்குள் சங்கர்லாலை தீர்த்துவிட வேண்டும். ஆண்டனி மெதுவாக தனது கைத்துப்பாக்கி எடுத்து மடியில் வைத்து கொண்டான். சைலன்சர் பொருத்தப்பட்ட கைத்துப்பாக்கி. அவன் வோல்கா காரை சங்கர்லாலின் காருக்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினான். இப்பொழுது அவனுக்கு மிக பக்கத்தில் சங்கர்லால் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது. பச்சை விளக்கு எரிய ஒரு சில வினாடிகளே இருந்தது. திடீரென்று அவன் துப்பாக்கி எடுத்தான். துப்பாக்கி எடுத்ததும் சங்கர்லால் ஏதோ ஒரு கனவிலிருந்து மீண்டவரை போல் தன் துப்பாக்கி எடுத்தார். ஆனால் ஆண்டனி மின்னல் விரைவில் 3 தடவைகள் சுட்டுவிட்டான். சங்கர்லாலின் மார்பிலிருந்து 3 இடங்களில் வட்டமாக சட்டை இரத்தத்தால் நனைந்தது. அவர் அப்படியே சாய்ந்தார். மீண்டும் பச்சை விளக்கு. வோல்கா கார் இப்பொழுது பறந்து விட்டது. ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஓட்டி வந்தவன் இப்பொழுது அவனை துரத்தி வந்தான். ரோல்ஸ் ராய்ஸ் கார் எப்படியாவது வோல்கா காரை பிடித்துவிட வேண்டும் என்று பறந்து வந்தது. ஆனால் வோல்காவின் விரைவுடன் ரோல்ஸ் ராய்ஸ் காரால் பூட்டி போட முடியவில்லை. எவ்வளவோ துரத்தியும் அந்த காரை பிடிக்கவில்லை, மறைந்து விட்டது.
இப்பொழுது சங்கர்லாலை பிழைக்க வைக்க முடியும் என்ற நம்பிக்கையுடன் காரோட்டி ரோல்ஸ் ராய்ஸ் காரை மருத்துவ விடுதிக்கு கொண்டு போய் விட்டானா? இப்பொழுது மணி இரவு 3 பின்னிரவு. நியூயார்க் நகரம் கொஞ்சம் அமைதியாக இருந்த நேரம். ஆண்டனி மெல்ல நடந்து கொண்டிருந்தான். அவனுக்கு எல்லாமே கனவில் நடந்தது போல் இருந்தது. எவ்வளவு ஈஸியாக வேலை முடித்து விட்டோம். கொலை செய்வதற்கு முன்பே ஆல்பர்ட் கொடுத்த அட்வான்ஸ் $25,000 இருக்கிறது. வேலை முடிந்துவிட்டது. இப்பொழுது $25,000 வாங்கிவிட்டு எங்காவது ஓடிவிட வேண்டும். கொஞ்ச நாள் பதுங்கி இருக்க வேண்டும். எங்காவது ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்துக்கு போய் தங்கிவிடலாம். மது, மங்கை, லக்கி ஸ்ட்ரைக் சிகரெட், இது போதும். வாடகைக்கார் வருகிறதா என்று பார்த்தான். ஒன்றும் வரவில்லை. நடந்து கொண்டே இருந்தான். அவன் திட்டமிட்டபடி ஓல்கா காரை நியூயார்க் நகரின் ஒரு பக்கமுடைய நதியில் இறக்கிவிட்டான். கார் நதியில் மூழ்கிவிட்டது. விரைவில் அது அடித்து கொண்டு சென்றதும் அதை இனி யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. சிந்தனையோடு அவன் நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு வாடகைக்கார் வந்தது. கைத்தட்டி கூப்பிட்டான். கோ டு 64 ஸ்ட்ரீட் என்றான். நியூயார்க் நகரில் தெருக்களுக்கு எல்லாம் பெயர்கள் இருக்காது, நம்பர்கள் தான் இருக்கும். அவன் சொன்ன இடத்துக்கு அந்த கார் சென்றது. அந்த இடத்தில் நின்றது. அவனை வாடகைக்காரை அனுப்பிவிட்டு பெரிய கட்டடத்தின் அடியில் வந்து நின்றான். அந்த கட்டடத்தினுடைய அடியில் ஒரு கார்கூடம் ஒன்று தெரிந்தது. அதன் கதவுகள் மூடப்பட்டிருந்தன. ஆண்டனி கதவை தட்டினான். கொஞ்ச நேரத்தில் கதவுகள் திறந்தது, மூடிக்கொண்டது. அந்தோணி உள்ளே சென்றதும் அவன் கண்ட காட்சி அவனை உலுக்கியது. சங்கர்லால் பயணம் செய்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் அங்கே நின்றது. அதை ஓட்டி வந்த காரோட்டி காரின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தான். ஆல்பர்ட் வெற்றி புன்னகையுடன் அந்த காரோட்டியுடன் பேசி கொண்டிருந்தான். ஆண்டனி ஆல்பர்ட்டின் அருகில் போய், வாட் ஹேப்பன்? ரோல்ஸ் ராய்ஸ் மருத்துவ விடுதிக்கு போயிடுச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சங்கர்லால் என்னார் என்று பதறிக்கொண்டே காருக்குள் எட்டி பார்த்தான். உள்ளே சங்கர்லால் பிணம் கிடந்தது. ஆல்பர்ட் காரோட்டியிடம் ஜாடை காட்டினான். காரோட்டி காரின் விளக்குகளை போட்டான். 3 குண்டுகள் பாய்ந்த நிலையில் சங்கர்லால் இறந்து கிடத்தார். ஆண்டனி ஒன்றும் புரியாமல் ஆல்பர்ட்டையும் காரோட்டியையும் பார்த்தான். டிரைவர் நம்மோட ஆளா என்று கேட்டான் ஆண்டனி. எஸ். இந்த காருக்கு வந்ததை யாரும் பார்க்கலையே? இல்லை. இப்போது என்ன பண்ண போகிறேன்? சங்கர்லாலோட பாடியை உடனே டிஸ்போஸ் பண்ணணும். 2வது காரை உடனே கொண்டு போய் எங்கேயாவது விடணும். வெயிட் அ மினிட் என்றான் ஆல்பர்ட். பிறகு காரோட்டியிடம் ஏதோ ஜாடை காட்டினான். காரோட்டி விரைந்து காருக்குள் சென்று சங்கர்லாலின் முகத்தை மேல் பக்கமாக திருப்பி மேலே இருந்த அந்த முகத்திரையை பிடித்து கிழித்தான். இறந்து கிடந்தது சங்கர்லால் இல்லை. சங்கர்லாலைப் போலவே முகத்திரை அணிந்திருந்த வேறொரு மனிதன். வாட்? என்னது இது சங்கர்லால் இல்லையா? டூப்ளிகேட் சங்கர்லாலா என்று கத்தினான் ஆண்டனி. ஆல்பர்ட் எதுவுமே சொல்லாமல் உள்ளே இருந்த ஒரு அறைக்கு போனான். போய் திரும்பினான். அவனிடம் இப்பொழுது ஒரு கைப்பெட்டி இருந்தது. முன்பு அவன் கொடுத்த கைப்பெட்டியைப் போலவே இதுவும் இருந்தது. அதை அவன் ஆண்டனியிடம் கொடுத்தான். சி, பேலன்ஸ் $25,000. உன்னுடைய திறமைக்கு பாராட்டுக்கள். உன்னால் உண்மையிலேயே சங்கர்லாலை கொல்ல முடியும்னு உறுதி பண்ணிட்டேன். இந்த செத்து கிடக்கிற மனுஷன் துப்பாக்கியால் ஷூட் பண்ணுறதுல கிட்டத்தட்ட சங்கர்லாலுக்கு ஈக்குவலாக டேலண்ட் உள்ளவன். சங்கர்லாலை சுடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஒத்திகை கொடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். நீ அதில் முழு வெற்றி பெற்றுட்ட. இது ஒரு ட்ரையல் டம்மி. நாளைக்கு ராத்திரி தான் உண்மையிலே சங்கர்லால் வரப்போகிறார். அவரை இவனை சுட்ட மாதிரி கரெக்டாக நீ குறிப்பாத்து சுட்டணும். ஓகே? சுட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு பண்ண மாதிரியே அதே மாதிரி காரை கொண்டு போய் தான் நதியில் போட்டு உள்ளே விட்டுஞ்சிட்டு ஓடிடணும். புரியுதா? ஆண்டனியால் எதையுமே நம்ப முடியவில்லை. சங்கர்லாலை கொல்ல முடிகிறதா இல்லையா என்று சோதித்து பார்க்க ஒரு மனிதனையே கொன்னுட்டானே என்று ஆச்சரியப்பட்டான் ஆண்டனி. நீ கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தா கூட அவன் ஒன்றை போட்டு தள்ளியிருப்பான். தெரியுதா? ஒத்தியை நடத்தணும்னு சொன்னப்போவே அவன் துணிஞ்சு ஒப்புட்டுறான். ஆனால் துப்பாக்கியில் போலி வெட்டுக்கள் இருக்கும்னு அவன் நினச்சிட்டான். இப்போது இவனை என்ன பண்ண போகிற?
இவனை பற்றி நீ ஒன்றும் கவலைப்படாத, இவனை என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு நைட்டு என்ன நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நம்ம இப்போது பேசுவோம். சங்கர்லாலை தீர்த்து கட்ட வேண்டிய அந்த ஒத்திகை சிறப்பாக நடந்ததால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக விட்ட பணம் கேட்கணும் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆண்டனி. உண்மையிலேயே உனக்கு இன்னும் அதிகமாக பணம் கிடைக்கும். சங்கர்லாலை ஷூட் பண்ணி முடிச்சிட்டேன்னா $1,00,000 $1,00,000 ஐ வில் கிவ் யூ. அந்தோனி இப்பொழுது அசைவற்று நின்றான். ஆல்பர்ட் இப்பொழுது சங்கர்லாலை கொல்றதில் எதுவும் தப்பு நடக்கக்கூடாது. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா உனக்கு பணம் கிடைக்காதுங்கிறது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் ஏண்டா நம்ம பிறந்தோம்னு நீ வருத்தப்படுற அளவுக்கு உன்னுடைய நிலையாயிடும். எஸ், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீ போகலாம். நாளைக்கு ராத்திரி விமான நிலையத்துக்கு மற்றொரு ஓல்கா காரில் போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சுருக்கேன். ஓல்கா கார் உனக்கு டயத்துக்கு வந்து உன் கையில் கிடைக்கும். ரைட், ஓகே என்றான் ஆண்டனி. அவன் புறப்பட்ட போது கேரேஜிலேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போ என்று சொன்னான் ஆல்பர்ட். ஆண்டனி ஒரு சிறிய கார் ஒன்றை எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியுடன் புறப்பட்டான். சங்கர்லாலை கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஒத்திகையா, அதுக்கு இவ்வளவு செலவா என்று யோசித்து பார்க்கும் பொழுதே ஆண்டனிக்கு வேடிக்கையாக வியப்பாகவும் அச்சமாகவும் இருந்தது. மீண்டும் கேரேஜின் கதவுகள் மூடிக்கொள்ளும் வரையில் ஆல்பர்ட்டும் காரோட்டியும் பேசாமல் நின்றார்கள். கதவை மூடிவிட்டு வந்த வழியில் காரோட்டிக்கு எரியில் வந்து ஆல்பர்ட் நின்றான். ஆல்பர்ட் காரோட்டியையும் பணியாளையும் மாறி மாறி பார்த்தான். டிரைவரை பார்த்து, இந்த பாடியை கடலில் கொண்டு போடணும், நீங்கள் 2 பேரும் உடனே இந்த வேலையை செய்யுங்க. ஓகே, ரைட் சார் என்றான் டிரைவர். ஆல்பர்ட் கதவை மூடிவிட்டு உள்ளே வந்தான். லிஃப்டில் புகுந்து 41வது மாடிக்கு செல்ல பொத்தானை அழுத்தினான். லிஃப்ட் மேலே சென்றது. ஆல்பர்ட் சென்றதும் காரோட்டி பணியாளரை பார்த்தான். டோனி, ஒரு பெரிய கூடை ஒன்று கொண்டு வா, யாருக்கண்ணையும் படாமல் அந்த பாடி அதில் போட்டு கொண்டு போய் கடலில் போடணும் என்று சொன்னான். இதோ வருகிறேன் என்று அவன் டோனி உள்ளே சென்றான். ஒரு கூடையை கொண்டு வந்தான். அந்த உடலை அதில் தூக்கி மூடினார்கள். பிறகு காரில் கொண்டு போய் வைத்தார்கள். காரோட்டி இப்பொழுது பழைய காரை ஓட்டி சென்றான். அவனுடன் டோனியும் சென்றான். கார் விரைந்து சென்றது. அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காரில் வந்த போலி சங்கர்லால் ஆண்டனி சுட்டப்போ பக்கத்தில் போய்கிட்டு இருந்த சில காரில் இருந்தவங்க பார்த்துட்டாங்க. அவங்க யாராவது காரோட நம்பரை நோட் பண்ணி போலீஸுக்கு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது. டோன்ட் வரி, கார் நம்பர் பிளேட்லாம் நான் உடனே மாற்றிடுறேன். கார் கூடத்தில் இருக்கிறது எல்லாமே பெரும்பாலும் திருடப்பட்ட கார் தான். என்னாலும் போலீஸ்காரங்க இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கலை. என்ன காரணம்னா டேலண்ட் ஆஃப் ஆல்பர்ட். காரோட எண்ணெல்லாம் டக் 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 டக்குன்னு மாற்றி காருக்கெல்லாம் வேறு போலி நம்பர் கொடுத்து பிளேட்டை மாற்றிடுவான். மாற்றி ப்ராப்பராக அதுக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிடுவான். ஆமாம், சங்கரால் மாதிரி முகமூடி அணிந்து வந்து ஒருத்த மனுஷன் வந்தானே, அவன் யார்? காரோட்டி காரை ஓட்டி அப்படியே பேசினான். உண்மையிலே இவன் யாருன்னு கேள்விப்பட்டால் நீ ஆச்சரியப்படுவேன். இவன் பேர் ஜங்கல் ஜான். அவனுக்கு பெரிய எவிடன்ஸ் இல்லாதனால தூக்கில் போட முடியாமல் ஆயுள் தண்டனை விதித்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. நேற்று தான் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்தான். இந்த மாதிரி டம்மியாக ஒரு ட்ரையல் நடக்க போது கலந்துக்கிட்டால் அவனுக்கு பெரிய தொகை தர்றேன்னு ஆல்பர்ட் அவனுக்கு ஆசை காட்டினான். அவன் ஒத்துக்கிட்டான். பட் லாஸ்ட்டில் புரியுது, ஆண்டனி வினை சுட்டுட்டாங்கிறதுனால சங்கரால் ரொம்ப ஈஸியாக அவன் சுட்டுடுவான்னு தெரியுது இல்லையா? உண்மைதான். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது கார் கடற்கரை ஓரமாக ஓடியது. கடலின் ஓரமாக கொஞ்ச தூரம் காரை செலுத்தினார்கள். காரை ஒரு இடத்துல நிறுத்தினார்கள். கூடையை தூக்கி கொண்டு வந்து கடலில் வீசிவிட்டார்கள். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் கூடை கடலுக்குள் மூழ்கியது, மறைந்து விட்டது. காரை நோக்கி அவர்கள் விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று அந்த காருக்கு அருகில் ஒரு போலீஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து 2 கான்ஸ்டபிள்கள் இறங்கினார்கள். அவர்கள் இருவரும் காரோட்டியையும் டோனியையும் பார்த்தார்கள். ஐயத்தோடு பார்த்தார்கள். உடனே அவர்களிடம் ஏதோ கேட்க வேண்டும் என்று எண்ணி அவர்களை அருகே அழைத்தார்கள். காரோட்டியும் டோனியும் விரைந்து ஓடினார்கள். ஓடிப்போய் காரில் உட்கார்ந்தார்கள். காரோட்டி விரைந்து காரை கிளப்பினான். பறந்தது, காற்றாய் பறந்தது. போலீஸ்காரர்களும் அவர்களை தங்கள் காரில் ஏறி துரத்தினார்கள்.
ஆனால் ஆல்பர்ட் கூட்டத்தைச் சேர்ந்த அந்த காரோட்டி கார் ஓட்டுவதில் மிகவும் திறமை பெற்றவனாதலால் எங்கெங்கோ சந்து புந்துகளிலே புகுந்து பறந்து விட்டான். போலீஸ்காரர்களால் அவனை பிடிக்க முடியவில்லை. 41வது மாடியில் தனது இருப்பிடத்தில் உட்கார்ந்து சுருட்டு ஒன்றை புகைத்தபடி மதுவையும் சேர்த்து கொண்டு சுவைத்து கொண்டே சிந்தனையில் இருந்தான் ஆல்பர்ட். எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. சங்கர்லாலை கொல்றதுக்கு ஒரு சின்ன தப்புக்கு கூட சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தான் ஜங்கிள் ஜானை செலக்ட் பண்ணேன். ஆண்டனி ஜங்கிள் ஜானை சொன்ன மாதிரியே சுட்டு தீர்த்துட்டான். நாளைக்கு ராத்திரி உண்மையிலேயே சங்கர்லாலை தீர்த்துக்கிட்ட போகிறான். ஆயுள் முழுக்க நான் வேறு குற்றங்களையே செய்ய தேவையில்லை, அத்தனை பணம் அதில் கிடைக்கும் என்று ஆல்பர்ட் நினைத்து கொண்டிருந்தான். இருந்தாலும் அவனுடைய மனதிலே ஒரு சிறிய துன்பம் படர்ந்தது. எங்கேயாவது ஒரு சின்ன ஃபால்ட் இருந்தால் கூட ஆல்பர்ட் அவன் கூட்டம் எல்லாம் போலீஸ் ரவுண்டப் பண்ணிடுவாங்க. ரவுண்டப் பண்ணுறது மட்டும் இல்லை, எல்லாரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி தூக்கு மேடை கொண்டு போயிடுவாங்க. அதை எண்ணி அவனுக்கு சற்று கலக்கமாக இருந்தது. நேரம் ஓடியது. இப்பொழுது ஆல்பர்ட்டின் அறையில் இருந்த தொலைபேசி அலறியது. அவன் தொலைபேசி எடுத்தபோது காரோட்டி பேசினான். நம்ம கேரேஜுக்கு திரும்ப வந்துட்டோம், உடனே உங்களை பார்க்கணும். எஸ், உள்ளவா என்றான். கொஞ்ச நேரத்தில் காரோட்டி வந்தான். என்ன நடந்துச்சுது? ஆல்பர்ட், டெட் பாடியே ஒரு கூடையில் வச்சு கடலில் தள்ளிட்டோம். ஆனால் நாங்கள் திரும்ப வர்றப்போ 2 போலீஸ்காரங்க டவுட்டில் எங்களை மடக்குனாங்க. நாங்கள் உடனே ஓடி வந்துட்டோம். ஆஹா, கார் என்னாச்சுது? காரை கொண்டு வந்துட்டோம். டோனி காரோட நம்பர்ஸ் பிளேட்லாம் மாற்றிக்கிட்டு இருக்கான். போலீஸார் உங்களை திரும்ப பார்த்தாங்கன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இந்த ஓவர் கோட் போட்டிருந்தோம், காலரை இழுத்து முகத்தில் அப்படி பாதி அளவு மறைக்கிற மாதிரி விட்டுருந்தோம், தொப்பியையும் நெத்தி வரைக்கும் போட்டிருந்தோம். அந்த போலீஸ்காரங்களால் எங்களை அடையாளம் கண்டுபிடிக்க சான்ஸ் கிடையாது. ஓகே, நீ போகலாம். ஃபர்கெட் அபவுட் எவரிதிங், நான் பார்த்துக்கிறேன். காரோட்டி போகவில்லை. நின்றான், தயங்கினான். என்ன வேணும் உனக்கு? ஒரு சின்ன டவுட். கமான். சங்கர்லாலுடைய வேஷம் போட்டுக்கிட்டு ஜங்கிள் ஜான் வந்தான். அவனை ஆண்டனி சுட்டுட்டான். அதுக்கு மாறாக ஒருவேளை ஜங்கிள் ஜான் ஆண்டனியை சுட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஜங்கிள் ஜான் ஆண்டனியை சுட்டிருந்தா என்ன நடந்திருக்கும்? இப்போது ஜங்கிள் ஜானோட டெட் பாடியை கொண்டு போய் கடலில் போட்டிங்க இல்லையா? ஆமாம். அதுக்கு பதிலாக ஆண்டனியோட பணத்தை கொண்டு போய் கடலில் போட்டிருப்பீங்க. தட்ஸ் ஆல். அது மட்டும் இல்லை, நீங்கள் 2 பேரும் போனப்போ உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு கார் ஒன்று வந்திருக்கும். அவன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் ஒருவேளை அவன் என்ன பண்ணியிருப்பான், ஆண்டனியோட பாடி எடுத்துக்கிட்டு இங்கே வந்திருப்பான். அப்படின்னா சங்கர்லாலை சுடுற திட்டம் என்ன ஆகிருக்கும்? அந்தோனிக்கு பதிலாக ஜங்கிள் ஜானை ஏற்பாடு செஞ்சுருப்பேன். இதை கேட்டதும் டிரைவரின் உடல் நடுங்கியது. அவன் பேசவில்லை, திரும்பினான். வந்த வழியே நடந்தான், மறைந்தான். மெய்யாகவே சங்கர்லால் பயணம் செய்து வந்த விமானம் நியூயார்க் கென்னடி விமான நிலையத்தை தொட்டபோது சங்கர்லால் தூங்கிவிட்டார். கொஞ்சம் அசந்து விட்டார். விமானம் நின்றது, ஓசை அடங்கியது. கண்களை திறந்தார், பார்த்தார். விமானத்தின் பணிப்பெண் அவரை எழுப்புவதற்காக அருகில் வந்தாள். அவர் முகத்தில் அருகில் வந்து தன் முகத்தை தாழ்த்திய போது அவர் கண் விழித்தார். விமான நிலையம் வந்துருச்சுது என்றாள் அந்த அழகு பெண். தேங்க்யூ. அவர் இடுப்பை கட்டியிருந்த பெல்ட்டை அவிழ்க்க அவளே உதவி செய்தாள். அவர் சங்கர்லால் எழுந்தார், கைப்பெட்டியுடன் நடந்தார். விமானத்திலிருந்து எல்லோரும் இறங்கி கொண்டிருந்தார்கள். அந்த மிகப்பெரிய ஜெட் விமானத்தில் 2 வழிகள் இருந்தன. அனைவரும் விரைவாக இறங்கினார்கள். சங்கர்லால் ஒரு நிமிடம் தான் எதற்காக நியூயார்க் வந்தோம் என்பதை நினைவுபடுத்தி கொண்டார். ஒரு கிழவி, 70 வயதானவள், விதவை, மிக பெரும் கோடீஸ்வரி, சங்கர்லாலை உடனே புறப்பட்டு வரும்படி மின் செய்தி கொடுத்திருந்தாள்.
வயதான ஒரு கிழவி தன் உதவியை கேட்டதும் சங்கர்லாலுக்கு அவள் மீது இரக்கம் ஏற்பட்டது. அந்த கிழவிக்கு எப்பேற்பட்ட ஆபத்து ஏற்பட்டாலும் அதனை தவிடு பொடியாக்க வேண்டும் என்று முடிவு செய்து கொண்டு புறப்பட்டு வந்து விட்டார். அந்த கிழவியின் பெயர் பமேலா. பல கோடிக்கு சொந்தமான ஒரு பணக்காரி. தெளிவாக செய்தி அனுப்பியிருந்தாள். சங்கர்லால் எந்த விமானத்தில் வர வேண்டும், வந்ததும் நியூயார்க்கில் அவருக்காக ரோல்ஸ் ராய்ஸ் கார் ஒன்று காத்திருக்கும் என்று தெளிவாக செய்தி இருந்தது. செய்தி கிடைத்த 1 மணி நேரத்துக்குள் அவர் விமான டிக்கெட்டும் வந்து சேர்ந்தது. ஆகவே அவர் உடனே புறப்பட்டு இப்பொழுது வந்துவிட்டார். சங்கர்லால் இந்திராவிடம் துப்பறியும் நிபுணர்கள் மாநாடு ஒன்றில் கலந்து கொள்ளப் போவதாக, பாரிஸ் நகரத்துக்கு போவதாக போய் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். சங்கர்லால் நியூயார்க்கு போகிறோம் என தெரிந்தால் அவள் ஒரு நாளும் அவரை அனுமதித்திருக்க மாட்டாள். டோக்கியோவிலிருந்து சங்கர்லால் அடிக்கடி மற்ற நாடுகளுக்கு போய் வருவதை இந்திரா விரும்பவில்லை என்றாலும் அவளால் தடுக்க முடியவில்லை. விமானத்திலிருந்து இறங்கியதும் சங்கர்லால் சுங்க பொறுப்பாளர்களை கடந்து வெளியே வந்தார். ஆயிரக்கணக்கில் கார்கள் நின்று கொண்டிருந்தன. ரோல்ஸ் ராய்ஸ் கார் காத்திருந்தது. நேராக அவர் காரை நோக்கி நடந்தார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்பது அமெரிக்காவில் மிக பெரும் பணக்காரர்கள் மாத்திரம் வைத்திருப்பதனால் மிகவும் குறைவாகவே இருந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் காரின் அருகில் ஒரு அழகிய பெண் நின்று கொண்டிருந்தாள். ஸ்கர்ட்டும் ஷர்ட்டும் அணிந்திருந்தால் தலையில் தொப்பி இருந்தது. பெண் காரோட்டிகள் மேல்நாடுகளில் அணியும் வட்டமான தொப்பி அது. சங்கர்லாலை கண்டதும் தொப்பியை கழற்றி கழுத்தை வளைத்து, "ஆர் மிஸ் சங்கர்லால்" என்று சொல்லிக்கொண்டே காரின் கதவை திறந்து விட்டாள். "எஸ்" என்று கைப்பெட்டியை உள்ளே வைத்து அமர்ந்து கொண்டார். கதவை சாத்தினாள். காரை கிளப்பும் முன் அவள் திரும்பி பார்த்து, "சங்கர்லால், பயணத்தில் நீங்கள் ரொம்ப களைச்சிருப்பீங்க. களைப்பு நீங்கள் ஏதாவது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் சாப்பிடலாம் ப்ளீஸ்" என்றாள். தனக்கு முன்னால் இருந்த அந்த சிறிய ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தார். உள்ளுக்குள் சில கொக்கோ கோலா பாட்டில்கள் மற்றும் மதுப்புட்டிகள் ஏராளமாக இருந்தன. சங்கர்லால் ஃப்ரிட்ஜை மூடினார். "எதுவும் சாப்பிடலையா?" என்றாள். "எனக்கு டீ மட்டும்தான் பிடிக்கும். ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங்" என்றார் சங்கர்லால். கார் புறப்பட்டது. சிரித்து கொண்டே காரை அவள் திறமையாக வேகமாக ஓட்டினாள். கார் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டிருந்தது. வெளியில் குளுமை அதிகம் இருந்ததால் சற்றே ஏர் கண்டிஷன் குறைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் ஒரு பை தொங்கிக் கொண்டிருந்தது. படிப்பதற்கு சில புத்தகங்கள், பத்திரிகைகள் இருந்தது. பக்கவாட்டில் ஒரு தொலைபேசி இருந்தது. அந்த வானொலி தொலைபேசியில் எப்பொழுது வேண்டுமானாலும் யாருடன் வேண்டுமானாலும் பேசக்கூடிய வசதிகள் இருந்தது. காருக்குள் ஒரு சின்ன டெலிவிஷன் இருந்தது. ஒரு வானொலி பெட்டி இருந்தது. ஒரு காருக்குள் எவ்வளவு வசதிகள் இருக்க வேண்டுமோ அவ்வளவு இருந்தது. சங்கர்லால் கார் புறப்பட்ட அதே நேரம் ஆண்டனி விமான நிலையத்திலிருந்து சங்கர்லால் வந்த காரை தொடர்ந்தான். மீண்டும் ரோல்ஸ் ராய்ஸ், மீண்டும் வோல்கா தொடர்ந்து வருகிறது. கடிகாரத்தை பார்த்து நேரத்தை கணக்கிட்டபடி வோல்காவில் சங்கர்லால் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தான். ஆண்டனி. ஏராளமான கார்கள் போய்கொண்டிருந்தது. ரோல்ஸ் ராய்ஸ் கார் கொலை செய்யப்பட வேண்டிய திருப்பத்தை அடைய இன்னும் 2 நிமிடங்கள் சரியாக பாக்கியாக இருந்தது. திருப்பத்தில் நேற்றை போலவே சிவப்பு விளக்கு எரியும். ரோல்ஸ் ராய்ஸ் கார் நின்றதும் பச்சை விளக்கு வரும். அதற்குள்ளாக சங்கர்லாலை நேற்று போலவே சுட்டு தீர்த்து விட வேண்டும், பறந்து விட வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தான் ஆண்டனி. எல்லாமே எளிதாக வாய்ப்பாக இருந்தது. அந்த திருப்பத்தை அடைவதற்கு முன்பு திடீரென போக்குவரத்தில் ஒரு மாற்றம். வழியில் 2 போலீஸ் வேன்கள் சாலையை மறைத்து கொண்டு நின்றது. 2 போலீஸ்காரர்கள் கார்களை வேறு வேறு பக்கமாக திருப்பிவிட்டு கொண்டிருந்தார்கள். சங்கர்லாலின் காரை ஓட்டி வந்த பெண் காரை வலப்பக்கம் திருப்புவதா இடப்பக்கம் திருப்புவதா என யோசித்த பொழுது, "வாட் ஹேப்பன், என்னாச்சுது?" என்று போலீஸ்காரனிடம் கேட்டால், "ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், 2 கார் மோதிரிச்சுது. அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். ஸோ நீ இந்த பக்கம் போயின." வலப்பக்கத்தை காட்டினான் போலீஸ்காரன். வலப்பக்கம் சென்றாள். ரோல்ஸ் ராய்ஸ் காரின் பின்னால் வந்த வோல்காவை நிறுத்தி, "யூ கோ லெஃப்ட் சைடு. எல்லா கார்களும் ஒரே பக்கம் போனால் நெரிசலாயிடும்" என்றான். ஆண்டனி போலீஸ்காரனை மனதிற்குள் திட்டியபடி வேறு வழி இல்லாமல் இடப்பக்கமாக சென்றான். இனி சங்கர்லால் காரை தொடர்ந்து சென்றால் சங்கர்லாலுக்கு ஐயம் வருமோ என்ற அச்சம் ஆண்டனிக்கு வந்தது. சங்கர்லாலின் கார் இப்பொழுது வேறு திக்கில் சந்து பொந்துகளில் புகுந்து போய்க் கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய சாலையை அடைவதற்குள் எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று ஆண்டனி பேயை போல் காரை செலுத்தி கொண்டிருந்தான். அவன் மனதுக்குள் சிறிய குழப்பம் ஏற்பட்டு விட்டது. இப்பொழுது மீண்டும் சங்கர்லாலை எங்கே போய் பிடிப்பது என்று ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு காரை வேகமாக ஓட்டி கொண்டிருந்தான்.
அவன் தலைதெறிக்க காரை ஓட்டி கொண்டிருந்த போது ஒரு மோட்டார் சைக்கிள் எதிரே வந்து விட்டது. மிக விரைவாக வந்தது. அதை ஓட்டி வந்தவன் மிக விரைவாய் வந்து கொண்டிருந்தான். வோல்காவை நோக்கி மிக வேகமாய் வந்ததால் அதை ஓட்டி வந்தவன் கண்டிப்பாக மதுவை அளவுக்கு மேல் குடித்திருக்க வேண்டும் என ஆண்டனி எண்ணி தன்னுடைய மோட்டார் சைக்கிள் தன்னுடைய வோல்கா மீது மோதாமல் இருக்க சாலையின் குறுக்கே திடீரென அவன் காரை திருப்பினான். மிகப்பெரிய லாரி ஒன்று வந்து வோல்கா காரின் மீது மோதியது. அடுத்த வினாடி வோல்கா கார் அப்பளம் போல் நொறுங்கியது. ஆண்டனி காரிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்டான். காரிலிருந்து வெளியே தூக்கி எறியப்பட்ட ஆண்டனி மெல்ல எழுந்தான். அவனுக்கு தலையை சுற்றுவது போல் இருந்தது. அவன் உடலில் பல இடங்களில் இரத்தம் கொட்டியது. கொஞ்சம் சமாளித்து கொண்டு விரைந்து எழுந்தான். விரைவாக கொஞ்சம் தொலைவு நடந்தான். அப்பொழுது அவன் பக்கத்திலே ஒரு கார் வந்து நின்றது. அந்த காரின் கதவு திறக்கப்பட்டது. குயிக், ஏறிக்கோ என்றான் அந்த காரின் காரோட்டி. ஆண்டனி இந்த காருக்குள் ஏறியதும் மடேலென கதவு மூடிக்கொண்டது. கார் மறைந்தது. விபத்து நடந்த இடத்திலே பெரிய கூட்டம். தப்பிப்போன ஆண்டனியை யாரும் கவனிக்கவில்லை. போலீஸ்காரர்கள் சைரனை ஊதியபடி விரைந்து வந்து கொண்டிருந்தார்கள். சுற்றி வளைத்து கொண்டு எங்கெங்கோ சுற்றி ஒரு வழியாக அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் மிக விரைவாக அமைதியாக வந்து ஆஸ்டோரியா ஹோட்டலின் எல்லைக்குள் நுழைந்தது. அங்கிருந்த பணியாளன் ஒருவன் கதவை திறந்து விட்டான். சங்கரலை பார்த்து அந்த பெண், நீங்கள் தங்குறதுக்கு இந்த ஹோட்டல் தான் ஏற்பாடு பண்ணியிருக்குது. 35வது மாடியில் ஒரு பெரிய ரூம் உங்களுக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கோம். உலகத்தினுடைய பெரிய பணக்காரர்கள், மன்னர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் தங்கக்கூடிய ரொம்ப விலைமதிப்பு மிக்க ஹோட்டல் அது. அமைதியாக இருக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் என்று சிரித்து கொண்டே சொன்னாள் அவள். சங்கரால் இறங்கினார். தேங்க்யூ, நாளைக்கு காலையில் உங்களை 8 மணிக்கு நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன். ரைட்? ஓகே. 1 மினிட். உன்னோட பேர் என்ன? மேர்லின். ஆஹா, ஓகே, நீ போகலாம். சங்கரால் ஹோட்டலுக்குள் நுழைந்தார். அவள் மெல்லச் சிரித்தாள், திரும்பினாள், காரில் ஏறி புறப்பட்டாள். சங்கரால் இப்பொழுது ரிசப்ஷனில் சென்று, மை நேம் இஸ் ஷங்கர்லால், எனக்காக இந்த ஹோட்டலில் ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கு. வரவேற்பாளர், எஸ், நீங்கள் தான் ஷங்கர்லால் இல்லையா? உங்களுக்கு 35வது நம்பர் ரூம் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த ரூம்லேருந்து பார்த்தா கம்ப்ளீட் நியூயார்க்கை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ. லிஃப்டில் அவர் தனது அறைக்கு சென்றார். மிக விரைவாக அந்த லிஃப்ட் மேலே வந்தது. அந்த அறை மிகவும் பெரிதாக, வனப்பாக, வசதியாக 3 அறைகளுடன் இருந்தது. வரவேற்பு அறை, படுக்கை அறை, குளிக்கும் அறை, வரை என்று அனைத்தும் இருந்தது. பணியால் அவரிடம், ஐயா, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள், அடுத்த செகண்ட் உங்களுக்கு என்ன கேட்டிங்கனாலும் வந்துடும். தேங்க்யூ, நீ போகலாம். பை த வே, ஐ நீட் அ ஸ்மால் கப் ஆஃப் டீ, இம்மிடியட்டாக கொண்டு வர சொல்லு என்றார். சங்கர்லால் டீயை பருகி கொண்டிருந்தார். சற்று அசதியாக இருந்ததால் கிடுகிடுன்னு படுக்கச் சென்று விட்டார். தொலைபேசி மணி அடித்தது. யாராக இருக்கும்? நியூயார்க்கு இப்போ தான் வந்திருக்கேன், உடனே தொலைபேசியில் கூப்பிட்றாங்களே என்று ஃபோனை எடுத்தார். ஒரு பெண்ணின் இனிய குரல் கேட்டது. ஷங்கர்லால்? எஸ். யார் அது? மேர்லின். என்ன மேர்லின், உங்களோட நான் உடனே பேசணும், உங்களை நான் நேரில் பார்க்கணும். என்ன சொல்லு, கமான். ஃபோனில் சொல்ல முடியாது, இப்போ நான் ஒரு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கேன். என்ன ஆச்சுது? எங்கேருந்து பேசுகிற? பப்ளிக் டெலிஃபோன்லேருந்து தான் பேசுகிறேன். நீங்கள் ஹோட்டலுக்கு கீழே வாங்க, காரை கொண்டு வரேன், ஒரு 5 நிமிஷத்தில் வர்றேன் என்று சொல்லிவிட்டு தொலைபேசியை வைத்து விட்டாள் மேர்லின். சங்கர்லால் தன்னுடைய கைக்கடிகாரத்தை பார்த்தார். மேர்லின் அவரை விட்டுவிட்டு சென்று சரியாக 40 நிமிடங்கள் தான் ஆகிறது. அதற்குள் அவள் பமிலாவின் மாளிகைக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நியூயார்க் நகரினுடைய எல்லை கோடியில் தனி இடத்தில் அந்த மாளிகை இருக்கிறது. அப்படியானால் வழியில் ஏதோ ஒன்று நடந்திருக்க வேண்டும். மேர்லின் திரும்பி வந்து உடனே சங்கராலை அழைத்து போகும்படி, அதற்குள் என்ன நடந்து விட்டது? சங்கர்லால் விரைந்தார், உடைகளை மாற்றினார், தலையை வாரி விட்டு கொண்டு கீழே வந்தார். ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தது, நின்றார், ஏறி உட்கார்ந்தார். மர்லின் காரை விரைவாக செலுத்தினாள். அவளுடைய முகம் பேயை கண்டது போல் இருந்தது. முகத்தில் வியர்வை துளிகள். ஏதோ நடந்திருக்கிறது. எஸ், என்ன நடந்துச்சுது? இந்த காருக்குள்ளே ஒரு டெட் பாடி ஒன்று இருக்குது. அப்படியா? இப்பொழுது காரை சரக்கென்று நிறுத்தினாள்.
சங்கர்லாலுக்கு ஷாக். எதிர்பாராத ஒரு நிகழ்வு. இவ்வளவு ஆரவாரமான ரோல்ஸ் ராய்ஸ் காருக்குள்ள டெட் பாடியா? சங்கர்லால் மரலினுக்கு பக்கத்தில் முன் சீட்டிலே உட்கார்ந்திருந்தார். திரும்பி பின் சீட்டிலும் அதன் அடியிலும் பார்த்தார். பிணமில்லை. எதுவும் இல்லையே. காரோட டிக்கில் இருக்கா? ஆமாம் என்று சொன்னாள் மேர்லின். ஆனா இல்லை பெண்ணா? தெரியல, நீங்களே வந்து பாருங்க. அந்த அதிகாலை நேரத்தில், மங்கிய இரவு நேரத்தில் 1-2 கார்கள் போய் கொண்டிருந்தன. டெட் பாடி எப்படி கார் டிக்கில் வந்துச்சுது? காரில் ஃபோன் இருக்குது. புது தொலைபேசியிலேருந்து நீ ஏன் பேசின என்று கேட்டார் சங்கர்லால். உங்களை அல்டோரியா ஹோட்டலில் விட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு சிற்றுண்டி சாலை ஒன்று பார்த்தேன். மோட்டல்னு சொல்லுவாங்க. எனக்கு பசி. அங்கே எப்போவும் நல்ல காஃபி, டீ, இன்னும் தின்பண்டம்லாம் இருக்கும். பெரும்பாலும் ராத்திரியில் வாடகை கார் ஓட்டுறவங்க எல்லாம் அங்கே தான் சாப்பிடுவாங்க. நான் அங்கே வந்து ஒரு ஹாம்பர்கர் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு நான் காஃபி சாப்பிட்டுக்கிட்டே வெளியில் பார்த்தப்போ எனக்கு ஷாக் ஆகிடுச்சுது. என்ன நடந்துச்சுது? ஒரு பெரிய ஃபியூ கார் ஒன்று வந்துச்சுது. அது ரோல்ஸ் ராய்ஸ் கார் பக்கத்தில் நின்றுச்சு. 2 பேர் இறங்குனாங்க. அவங்க ரோல்ஸ் ராய்ஸ் காரை பார்த்தாங்க. ஒருத்தன் அந்த ஃபியூ காரோட டிக்கை திறந்தான். இன்னொருத்தன் என்னோடய ரோல்ஸ் ராய்ஸோட டிக்கை திறந்தான். அந்த டிக்கை நான் பூட்ட மறந்தது இப்போ தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுது. 2 பேரும் கிடுகிடுன்னு என்ன பண்ணாங்க, அந்த ஃபியூக்கோட டிக்கில் இருந்த அந்த டெட் பாடி எடுத்து என்னோடய காரோட டிக்கியில் வச்சு டிக்கை டக்குன்னு மூடினாங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே ஷாக்காக இருந்தேன். உடனே டெட் பாடியை மாற்றி வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ போலீஸாக கண்டுபிடிச்சாங்கன்னா என் மேலே தான் அவங்களுக்கு டவுட் வரும். பமீலா மேடம் கூட என்ன தான் சந்தேகப்படுவாங்க. எனக்கு என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு. அதனால தான் நான் உங்களை வந்து ஃபோனில் கூப்பிட்டு சொன்னேன். அங்கேருந்து பப்ளிக்லேருந்து கூப்பிட்டு பேசினேன். அந்த ஃபீக்காரோட நம்பரை நோட் பண்ணியா? இல்லை. அந்த ஆளுங்களை திரும்ப பார்த்தா அவனால் அடையாளம் காமிக்க முடியுமா? ஓரளவுக்கு முடியும். அவங்க மூஞ்சியை நான் சரியாக பார்க்க முடியல. தொப்பி போட்டிருந்தாங்க, நீண்ட கோட்டு போட்டிருந்தாங்க. அந்த கோட்டோட காலர் வேறு அவங்க முகத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, காரை ஓட்டு. எங்கே? முதல்ல நான் பிணத்தை பார்க்கணும். இங்கே டிக்கை திறக்கக்கூடாது. நிறைய கார்லாம் போயிட்டுருக்கு. உடனே இம்மிடியட்டாக கார் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இருட்டு மாதிரி உள்ள இடத்துல நிப்பாட்டு. விரைவாக காரை ஓட்டினாள். திரும்ப ஒரு இடத்திலே அவள் காரை நிறுத்தினாள். ஒரு பள்ளமான இடம். காரை விட்டு இறங்கினார்கள். இருட்டான இடம். அந்த இடத்தில் வெளிச்சம் குறைவாக இருந்தது. சங்கர்லால் டார்ச் லைட்டார் அடித்து பார்த்தார். ஓப்பன் இட். ஒரு பெண்ணின் பிணம் இருந்தது. அழகிய பெண், மிக அழகி. அவள் ஒரு திரைப்பட அழகியாக இருக்கலாம், அல்லது நடனக்காரியாக இருக்கலாம், அல்லது மாடலிங் போஸ் கொடுப்பவளாக கூட இருக்கலாம். அவளுடைய கூந்தல் பொன்னிறமாய் இருந்தது. இவ யாருன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி இவளை பார்த்துருக்கியா? இல்லை. மீண்டும் கால் வரையில் டார்ச்சை அடித்து சங்கரால் பார்த்தார். மலின், அவளுடைய உடம்புல நிறைய இடத்துல காயம் இருக்குது. யாரோ அவள்கிட்டேருந்து சில உண்மைகளை வாங்கிறதுக்காக ஊசியால் குத்தி சித்திரவதை பண்ணியிருக்காங்க. ஒன்றத்துக்கும் அவள் பேசலைன்னு கழுத்தை நெரிச்சு அவளை கொண்டுட்டாங்க போல இருக்குது. மலின், டூ ஒன் திங். இந்த டெட் பாடியை பிடி. நான் அவளை இறக்கி இங்கே தூக்கி போட்டு போயிடுவோம். நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லாத. இருவரும் பிணத்தை பிடித்தார்கள், எடுத்தார்கள், தூக்கி போட போனார்கள். சங்கர்லால் பிணத்தின் தலைப்பக்கத்தை பிடித்தார். இருவரும் பிணத்தை தூக்கி ஒரு ஓரமாக போட்டார்கள். போட்ட பொழுது சங்கர்லாலின் கையோடு அந்த பிணத்தினுடைய கூந்தல் வந்துவிட்டது. அவள் அணிந்திருந்தது விக். மின்பொறி விளக்கை பிடித்து அவர் பார்த்த பொழுது அந்த விக்கின் உள்பக்கம் ஒரு பிளாஸ்டிக் உறை இருந்தது. அது டேப்பினால் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த உரைக்குள் ஒரு சாவி இருந்தது. சங்கர்லால் அந்த பிளாஸ்டிக் உரை எடுத்தார், தன் சட்டை பைக்குள் போட்டுக்கொண்டார். மேலே நிமிர்ந்து அப்பொழுதுதான் சங்கர்லாலை பார்த்தபோது, என்னது விக் கையோடு வந்துருச்சா? ஆமாம். அவளுக்கு முடி கருப்பாக இருந்தது. அவள் முடி மிக அளவுடன் வெட்டப்பட்ட கிராப். மீண்டும் தன் கையில் இருந்த அந்த விக்கை அவளுடைய தலையில் பொருத்தினார் சங்கர்லால். ஓகே, நம்ம போகலாமா? போகலாம். மேலின் காரில் ஏறி அமர்ந்தால் சங்கர்லாலும் அமர்ந்தார். கார் புறப்பட்டது. இனிமே என்ன நடக்கும் என்றாள் அவள். காலையில் கட்டி யாராவது டெட் பாடியை பார்ப்பாங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து பாடியை கைப்பற்றி துப்பறிய ஆரம்பிப்பாங்க. நம்ம கார் வந்துட்டு போன அடையாளம் தெரியுமே. எஸ்,
ரோல்ஸ் ராய்ஸ் காருங்கிறது தெரியும், ஆனால் எந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார்னு தெரியாது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அத்தனை ரோல்ஸ் ராய்ஸ் காரையும் அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்களா என்ன? நேவர். ஏன்னா இங்கே ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்கவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்க. சரியான எவிடன்ஸ் இல்லாமல் அவங்கள போய் அவங்க விசாரிக்க முடியாது. ரோல்ஸ் ராய்ஸ் இப்பொழுது விரைந்து போய் கொண்டிருந்தது. காரில் இருந்த தொலைபேசி அலறியது. மர்லின் காரை ஒரு ஓரமாக நிறுத்தினால் சங்கர்லால் சொன்னார், மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபோனில் கூப்பிட்றது உன்னுடைய பாஸ் பமீலாவாக இருக்கும். வழியில் கார் நின்றுடுச்சு, ஸ்பார்க் ப்ளக்கை க்ளீன் பண்ணி போட்டுட்டு கிளம்பி வந்துட்டுருக்கேன்னு சொல்லு, வேறு எதுவும் சொல்ல வேணாம், ஓகே? அவள் தொலைபேசி எடுத்தால் பமீலா தான் பேசினாள். மர்லின், நீ எங்கே இருக்க? விமானம் நேரப்படி வந்துருச்சா? சங்கர்லால் வந்துட்டாரா இல்லையா? எஸ் மேடம், வந்துட்டார். விமானம் டயத்துக்கு வந்துருச்சுது என்று இவர் சொன்ன அதே காரணத்தை அவள் கூறி, என்ன எவ்வளோ நாளில் வருவீங்க? ஒரு 1 ஹவரில் வந்துடுவோம் மேடம், ஓகே என்று பமீலா கூறியதும் பெருமூச்சு விட்டாள் மர்லின். மீண்டும் கார் புறப்பட்டது. ஆஸ்டோரியா ஹோட்டலை நோக்கி பறந்தது என்பதோடு இந்த பகுதி முடிவடைகிறது. அடுத்த பாகத்தை, 2ஆம் பாகத்தை அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், வெல்க தமிழ், வாழ்க வளமுடன்.